அர்ஜுன் சம்பத்தும் எடப்பாடி என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க மக்கள். ரெண்டு பேருக்கு வேறுபாடு இல்லைங்கிறீங்களா? வேறுபாடு இல்ல, ஒரே கருத்துன்னு சொல்றாங்க ரெண்டு பேரு. அப்ப இது 2026 மாணவர்கள் மத்தியில எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஆகையால் இந்த கருத்தை எடப்பாடி அவர்கள் வாபஸ் வரணும். கண்ணு உறுத்துது, கோயில கட்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ள படித்தவர்கள், தெய்வ பக்தி படித்தவர்கள் குண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? அந்த கோயில் விரிவுபடுத்தும். அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற. அப்ப முழு சங்கியா கொஞ்சமா மாறிட்டு வராரு. எப்படி சந்திரமுகியா மாறிட்டு இருக்காங்களோ, இல்ல மற்றவர் சொல்ற ஆலோசனை கேட்டு பழகுங்க. ஆதரிச்சவன் செயல்படுவதும் கூட ஒரு பிஜேபி அஜெண்டான்னு சொல்ல வரீங்களா என்ன? கண்டிப்பா. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எப்படியாவது தமிழ்நாட்டை உடைக்கணும். விசிகால இருந்தப்போ நான் சொல்லிடுறேன், விசிகால இருந்தப்போ எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் முதலமைச்சர் சொல்லல, துணை முதலமைச்சர் சொன்னார். ஏன் முதலமைச்சர் சொல்லல? அடுத்த தேர்தலில் 2026 விடுங்க, 2026 பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு இருந்து பண்ணிக்கணும்ல. எனக்கு ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தரான், அது தரான், இது தரான். நீங்க இந்த மாதிரி ஆசையெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு பக்குவப்பட்டு நிதானமாக இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர். இல்ல, அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சர்ங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமா இருக்கு. உங்களை யார் இதை பேச வச்சது? உங்களை யாரு சொல்றது? உங்களுக்கு யார் இந்த அறிக்கையை கொடுக்க சொன்னது? இதைதான் தலைவர் எழுச்சி தமிழர் பாஜக கூட சேர்ந்தால் அதிமுக அழிந்து விடும், எடப்பாடி சங்கியா மாறிடுவாரு அப்படின்னு நாங்க சொல்றோம். வணக்கம். வணக்கம். குறிப்பா ஆதவர்ஜுன் திரும்ப திரும்ப ஒரு பேசும்போது உங்க கட்சியிலிருந்து போனா நம்ம பேசும்போது மாதிரி இருக்காரு. துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்க மாட்டாரு திருமாண்டாரு. அதுக்கு குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் கடுமையான எதிர்வினையாற்றிருக்கார். இதெல்லாம் ஏமாத்துறவள உங்க அஜெண்டாவை எங்க தலை திணிக்காதுன்னு சொல்லி கடுமையாக பேசிக்கிறாரு. இது பற்றின ஒரு பார்வை என்ன? இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கும். இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக கடந்த 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பொறுத்து தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியை மேலும் மெருகேற்றி வலுப்பெற வைக்க நினைக்கிறோம். குறிப்பாக இந்தியா கூட்டணி பாஜக போன்ற கட்சிகளை எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஆதவர்ஜுனுக்கு என்னன்னா, அவர் ஒரு செயல் திட்டம் இருக்கு. அவருடைய செயல் திட்டம் RSS போன்ற அமைப்புகளுடைய பின்னணியில் உள்ள செயல் திட்டம். திமுகவை கார்னர் பண்ணுறதுக்காண்டியே இந்த கூட்டணியை உடைக்கும்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆசை காட்டணும், ஆசை வார்த்தை காட்டி அவர்களை வெளியெடுக்கணும் அப்படின்றதான் ஆதவர்ஜுன் மட்டும் கிடையாது, இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சியுடைய மனநிலையும் அதுதான். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக உறுதியாக இந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத பல முறை ஊடகங்கள் சொல்லிட்டாரு. ஆனால் ஊடகங்கள் ஆதவர்ஜுன் பேசுகிறத மென்ஷிங் ஊடகங்கள் அடிக்கடி போடுறாங்க. இது என்னன்னா பிஜேபியுடைய செயல் திட்டத்தை எப்படியாவது இந்த கூட்டணி உடைக்கணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுறாங்க. இதை தான் தலைவர் கண்டிச்சிருக்காரு. ஏனென்றால் அவர் எங்கள் கட்சியில் இருந்தார், துணை பொதுச்சா பொறுப்பு கொடுத்தோம், பந்தன துணை பொதுச்சா பொறுப்பு கொடுத்தது கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு கட்சிக்குள்ள. ஒரு நபருக்கு வந்தன இந்த பொறுப்பு கொடுக்குறதா அப்படின்னாரு. அப்போ தலைவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களின் அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கு, அவர்களையும் முன்னிலைப்படுத்தணும். அப்படி ஒரு நபர் நம்மளை ஏற்றுக்கிட்டு வர்றாருன்னா அவருக்கு பொறுப்பு வழங்கணும். அப்படிதான் துணை பொதுச்சா பொறுப்பு கொடுத்தாரு. அவரும் பல்வேறு செயல் திட்டங்களை தலைவரிடம் சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு புதிய செயல் திட்டங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றேன், அதெல்லாம் மூட்டை கட்டி அழிச்சிட்டு ஒரு நடவடிக்கைக்காண்டி பதில் சொல்லாம ஓடி ஒளிஞ்ச நபர் தான் ஆதவர்ஜுன். சரி, போய் தாவேக்காக்கு போய் சேர்ந்துட்டாரு. அப்ப தாவேக்காக்கு போயும் அந்த கட்சிக்கு ஒரு வேலை செய்யணும். நான் அதான் சொல்றேன், நீங்க போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை செய்யுங்க. நீங்க இன்னும் விடுதலை சிறுத்தை வேலை செய்யிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவர் பேசுற போதெல்லாம் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் இப்படிதான் பேசுறாரு. நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, அந்த கட்சிக்கு வேலை செய்யுங்க. பிற கட்சியுடைய செயல் திட்டங்களை வேலைகளை கவனிக்காதீங்க. இதுல என்ன தப்புனா, இவர் எல்லா கட்சியும் ஒரு நம்பி உட்கார வச்சாங்களா பக்கத்துல, அதுதான் தப்பு. இப்ப திமுக ஆதவர்ஜுனை கூடவே வச்சிருந்தாங்க. அதேமே தலைவர் எழுச்சி தமிழர் ஆதவர்ஜுனை கூடவே வச்சிருந்தாரு. இப்படி நம்புறாங்கல்ல, நம்புற எல்லா நபர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யறது தான் ஆதவர்ஜுனுடைய வேலையா இருக்குன்னு நான் சொல்றேன்.
ஏன்னா சில பேருடைய நம்பிக்கை செயல் திட்டங்களை அவங்களுடைய தொலைநோக்கு பார்வைகளை திருடிட்டு போறது, திருடிட்டு போயிட்டு அவங்க உட்காந்து சொல்றது இருக்குல்ல, அவங்க என்ன இதெல்லாம் பேசுனாங்க, என்ன இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி அங்க ஒரு வேலையை செய்யறது. இது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் ஆதவர்ஜனுக்கு. ஏன்னா இந்த தாவே கலந்து எங்க போறாரு தெரியாது. கொஞ்ச நாள்ல சரி இந்த 26 தேர்தல் முடிஞ்சனா தாவே கலந்து போயிடுவாரு. இதான் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? உண்மை நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு கோட்பாடு இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. சும்மா அம்பேத்கரை பேசுவாரு, பெரியாரை பேசுவாரு, காந்தியை பேசுவாரு. நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை ஏற்றுக்கொண்ட நபரா இருந்தீங்கன்னா இந்த கட்சியை விட்டு நீங்க போயிருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு அம்பேத்கரிஸ்டா இருந்தா தாவேக்கு போயிருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு அண்ணா வழியில வந்தேன், அண்ணாவை நான் படிச்சிருக்கேன், காந்தியை உள்வாங்குறேன் என்றால் தாவேக்கா இருக்கிற சூழல் எப்படி, அந்த கட்சி யாருக்கு வேலை செய்யுது தாவேக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய பி டீமா வந்து உருவாகி நிக்குது. எப்படி வந்து ஒரு கட்டத்துக்கு முன்னாடி சில இயக்கங்கள் அவருக்கு ஆதரவா இருந்தாங்க பிஜேபிக்கு, இப்ப தாவேக்கா அப்படி இருக்காங்க. அப்ப நீ அங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஆதோஜனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் சில ஆசை வார்த்தைகள் காட்டி விடுதலை சிறுத்தைகளை மயக்க பார்க்கிறாரு. இந்த மாதிரி பதவி ஆசைக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் மயங்க மாட்டார்கள். தலைவர் எழுச்சி தமிழரும் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. ஏனென்றால் 35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சி ஒரு பேர் இயக்கத்தை, நூற்றாண்டு கொண்ட ஒரு இயக்கத்தை, ஆர்எஸ்எஸ் அமைப்பை எதிர்க்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். 35 வருஷமா ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அன்றைக்கு அத்வானி இருக்கும்போது ராமனான் இலங்கை எழுந்தது, அத்வானியால் இந்தியா அழிய போகிறது என்று சுவரட்டி அடித்து ஒட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர். புரியுங்களா? அன்றைக்கு சிவசேனா கண்டிச்சு போராட்டம் பண்ணது விடுதலை சிறுத்தைகள். இப்ப விடுதலை சிறுத்தைகள் தொடங்கினிலிருந்து 90 தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சனாதனத்தை வேறறுப்போம், மதச்சார்பை பாதுகாப்போம் என்ற கோட்பாட்டு கொள்கையில உறுதியா இருக்கும். உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு ஆதவர்ஜனுக்கு? உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு? உங்களால ஒரு 6 மாத நடவடிக்கைக்கு பதில் சொல்ல முடியலனா நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாதுகாக்க போறீங்க? ஆதவர்ஜன் நான் கேட்கிறேன், வர இந்த சமூகத்தை நீங்க பாதுகாக்க போறீங்க. ஒரு இளம் தலைமுறைகள் அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுறீங்க, அதெல்லாம் சரி. உங்களுக்கே உங்க நிலைப்பாடு சரியில்லையே. திமுகக்கு வேலை பார்த்தீங்க 2021, அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வேலை பார்த்தீங்க, இப்ப தாவேக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. ஒரு 5 ஆண்டுகள்ல ஒரு 3 கட்சிக்கு நீ வேலை பார்த்திருக்கீங்க. அப்ப உங்களோட என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? இதுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றது. உங்க ஆலோசனைய உங்களுக்கு சொல்லி பழகுங்க. புரியுதுங்களா? இல்ல மற்றவங்க சொல்ற ஆலோசனை கேட்டு பழகுங்க. ஆதவர்ஜன் செயல்படுவதும் கூட ஒரு பிஜேபி அஜெண்டான்னு சொல்ல வரீங்களா என்ன? கண்டிப்பா. ஏன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எப்படியாவது தமிழ்நாட்டை உடைக்கணும். புரியுதுங்களா? பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வந்து ஆதவர்ஜன் கையில் வச்சிருக்காரு. எடிட்டர் போன்ற நபர்கள் கையில் வச்சுக்கிட்டு அவர் சொல்ற நியூஸ் வந்து ஹெட்லைன் நியூஸ் ஆகுறது. எது ஆதவர்ஜன் சொல்ற விஜய் நியூஸ் கூட வரது கிடையாது. நீங்க தாவேக்கான் தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரோட நியூஸ் கூட வராது. ஆதவர்ஜன் பேசுனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிரேக்கிங் நியூஸ் வரும். அப்படி உருவாக்குறது. அப்ப எப்படினாச்சும் திமுக கூட்டணிக்குள்ள சலசல பூண்டு பண்ணணும். திருமாவளவனுக்கு ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தரான், அது தரான், இது தரான். நீங்க இந்த மாதிரி ஆசையெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு பக்குவப்பட்டு நிதானமாக இருக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், தலைவர் எழுச்சி தமிழர். இவரோட அப்பெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் போடாங்கிட்டு வந்தவர் தான். சங்கர மடத்துக்கு கூட்டு போயிட்டு பாதி வழியில ஓடி போங்கடாங்கிட்டு வந்தவர் அண்ணன் எழுச்சி தமிழர். புரியுங்களா? அப்படிப்பட்ட வரலாறுலாம் இருக்கு. ஆனால் நாம என்ன நோக்கத்துக்கு இந்த சமூகத்திற்கு வந்தோம்? கொண்ட கொள்கையில் உறுதியை காத்து, கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்று. கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொள்கை சிதையாமல் யுத்தியை மாத்து அப்படின்னு சொல்லிட்டு 1999 தேர்தல் பாதைக்கு வரும்போது இப்படி ஒரு முழக்கத்தை வச்சவர். அப்ப எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்? இந்த கூட்டணியை வந்து எதற்கான கூட்டப்பட்ட கூட்டணி? ஒரு கொள்கை கூட்டணி. பாரதிய ஜனதாங்கிற சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள வேறுண்ட கூடாது. இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவும் அப்படி போகக்கூடாது, அதிமுகவை நான் வந்து அப்படி விமர்சிப்பதற்கு காரணம் என்னன்னா பிஜேபி கால் விடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது அதிமுக தெரியாதா? அதுவும் திராவிட கட்சி தானே. அவங்க கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெளிவா, அதிமுக வெற்றி படத்தான் கூட்டணியை தவிர கொள்கைக்கா இல்லைன்றாங்களே, அது ஏன் திரும்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க? நீங்க இன்றைக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி
சென்னையில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆமா அங்க உள்ள நிதி எடுத்து கல்லூரிக்கான கட்டடம் கட்டுறாங்க. ம் அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆமா ஊடகங்கள்ல போய்கிட்டு இருக்கு. ம் அப்ப முழு சங்கியா கொஞ்சமா மாறிட்டு வராரு. எப்படி சந்திரமுகியா மாறிட்டு இருக்காங்களோ சொல்லுவாங்களோ அதே மாதிரி முழு சங்கியாவே மாறிட்டு இருக்காரு எடப்பாடி. இததான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றாரு. அதிமுக பாதுகாப்பா இருக்கணும், அதிமுக தலைவர்கள் வந்து அரசியலா நிதானமா இருக்குன்னு சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நீங்க போயிட்டீங்கனாலே, அந்த கூட்டணிக்குள்ள இருந்துட்டாலே நீங்க சங்கியா மாத்திடுவாங்க. ஏனென்றால் தினந்தோறும் டெல்லியில இருந்து ஒரு அறிக்கை வரும். இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. டெல்லி அசைன்மெண்டோட தான் அதிமுக செயல்படுது. அப்படி இல்லாட்டி இன்னைக்கு கபாலீஸ்வரர் அந்த கல்லூரியில வந்துட்டு அவர் வந்துட்டு பணத்தை எடுக்கணும்னு சொல்லுவாரா? ஒரு கல்லூரி, ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்ட கல்லூரி கூட வச்சுக்குவோம். இப்ப பழனி கோயில் இருக்கு, பழனி ஆண்டர் கல்லூரி இருக்கு, இப்படி பல்வேறு கல்லூரிகள் கோவில் இதுல ஜாயின்ட்ல இருக்கும். குன்றக்குள்ள அடிலாம் இருக்காங்க, ஆமா அங்க கல்லூரி இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் அங்க உள்ள நிதி எடுத்து இப்ப குன்றக்குடி கோயில் இருக்கு வச்சுங்களேன், அந்த கோயில இருக்க வருமானத்தை எடுத்து கூட பள்ளிக்கூடம் கட்டுவாங்க. ஒரு ஒரு அறை கட்டுவாங்க, ஒரு வகுப்பறை கட்டுவாங்க, இல்ல மேஜை வாங்குவாங்க, எதனாச்சும் ஒரு பொருளாதாரத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. பழனி ஆண்டவர் கோயில் இருக்க அங்க ஒரு நிதி பெற்றுக்கொண்டு கல்லூரியை மேம்படுத்த முயற்சி கொடுப்பாங்க. சரி, அப்படிதான் சென்னையில இருக்க அந்த கபாலீஸ்வரர் கல்லூரியில் வந்துட்டு கோவில்ல இருந்து நிதி எடுத்து செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். இதை எதுக்குறதுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்கு? உங்க ஆட்சியில கோவில் நிதிய, கோவில் இடங்களை எவ்வளவு எடுத்தீங்களோ, எவ்வளவு சூறையாடினீங்களோ அம்பலப்பட்டு போய் இருக்கீங்க. அவர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை உங்ககிட்ட இருந்து மீட்டிருக்காரு. புரியுதுங்களா? பல கோயில் சொத்துக்களை மீட்டிருக்காரு. கடைகளுக்கு தர வாடகையில மீட்டு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கோயில் காசுல வந்து கல்லூரி கட்டக்கூடாதுங்கிறது சமூக நீதிக்கு எதிரான பேச்சு. சமூக நீதிக்கு எதிரான பேச்சு. தந்தை பெரியாரும் அண்ணா போன்ற கலைஞர் போன்றவர்கள் கோவில் அறநிலைத்துறை பணத்தை எடுத்து தான் இங்க நிறைய செலவு பண்ணிருக்காங்க. அறநிலைத்துறை கல்விக்காக செலவு பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க HRS நடப்பதே எதுக்காண்டி? ஒரு வருமானத்தை இன்னொரு தலைமுறைக்காக அவரோட பயன்பாட்டுக்காக செலவு பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு கோயில் காசை யாரு தருவீங்க? கோயில் காசை எதுக்கு செலவு பண்ண போறீங்க? ஒரு தலைமுறை படிக்க போறாங்க, அவங்களுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல நீங்க இந்த அறிக்கையை விடுறீங்க, ஏன் இதை பத்தி பேசுறீங்க? அப்ப உங்களை யாரு பேச வச்சது? உங்களை யாரு இதை பேச வச்சது? உங்களை யாரு சொல்றது? உங்களுக்கு யாரு இந்த அறிக்கையை கொடுக்க சொன்னது? இதைதான் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து பாஜக கூட சேர்ந்தால் அதிமுக அழிந்து விடும், எடப்பாடி சங்கியா மாறிடுவாரு அப்படின்னு நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க சங்கியா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றீங்க தலைவர் அவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்துட்டு எங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, அங்கதான் சலசலத்து இருக்குங்கிறீங்க. இங்க எந்த சலசலப்பும் கிடையாது. உங்க எப்படி வந்து வட மாநிலங்கள்ல பல்வேறு கட்சிகளை வந்து சுவாகா பண்ணாங்களோ, அழிச்சாங்களோ பாஜக, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுக கட்சி இல்லாம போயிடும். கண்டிப்பா போகும். அப்படி விட்டுறாரு எடப்பாடி. நீங்க இப்ப டிடி தினகரன் காலைல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லவே இல்லைங்கிறார். அமித்ஷா என்ன சொன்னாரு? சொல்றாரு. அமித்ஷா என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு, யாரு முதலமைச்சர் சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. அத தினகரன் சொல்றாரு, நாங்க யாரு முதலமைச்சர் சொல்லல, கூட்டணி ஆட்சி சொல்லியிருக்கோம்ல. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் என் கருத்துன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. அப்புறம் அது எப்படி எடப்பாடி தெரியாதா? தெரியும்ல. நீங்க இந்த முறை வந்து எடப்பாடி வசமா சிக்கிருக்காரு பாஜக. இந்த முறை பாஜக வச்சு செஞ்சு முடிச்சுடுவாங்க. சரி, ஏன்னா அடுத்த முறை அவங்க வந்து அதை வந்து சக்கையை எடுத்து புளிஞ்சு வெளியே ரோட்ல போட்டுருவாங்க. ஏனென்றா அதனால தலைவர் எழுச்சி தமிழ் தொடர்ந்து சொல்லாது, அதிமுக என்ற கட்சி பாதுகாக்கப்படணும், அது ஒரு திராவிட கட்சி அழிஞ்சிடக்கூடாது, நல்லெண்ண அடிப்படை சொல்றோம் ஒழிய எங்களுக்கு இது உள்நோக்கமே கிடையாது. ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் அழிஞ்சிடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுக இருக்கிற சில முன்னாள் அமைச்சர் பூரா வந்து இன்னைக்கு சங்கியாய் மாறிட்டாங்க, பிஜேபி அடிவடி மாறிட்டாங்க. இது யாருக்கு ஆபத்துனா தமிழகத்துக்கு ஆபத்துங்கிறான், தமிழக மக்களுக்கு ஆபத்து. இவங்க சொல்றாங்களா 1.5 கோடி தொண்டர்கள், அந்த தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்கள். அதிமுகவில் கடைநிலையில் இருக்கின்ற தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்கள். அவர்களை பாதுகாப்பதுதான்
விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழுடைய அறிக்கை. ஏனென்றால் ஒரு 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 தமிழ் சமூகம் வந்து நாசக்கார வலையில சிக்கிடக்கூடாங்கிறோம். திரும்ப எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் எடப்பாடி. நீங்க என்ன ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? தினகரன் ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, அம்மா சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ உங்க கூட இருக்க வேலுமணி, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி இவங்க மனநலம் எப்படி இருக்கு? நீங்க அமித்ஷா வந்து உங்க கூட்டணி உறுதி செஞ்சார்ல, உங்க கூட்டணியை உறுதி செய்யும் போது அமித்ஷா வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாரா? இல்ல சொல்லல. ஏன் சொல்லல? சரி, உங்க கூட்டணியில இப்ப இருக்குன்னு சொல்றாரு தினகரன், அவர் உங்களை ஏத்துக்கிறாரா? அதே மாதிரி ஓபிஎஸ் உங்களை ஏத்துக்குவாரா? முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஓபிஎஸ் ஏத்துக்குவாரா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலில் வெற்றி பெறுவோம், பெரும்பான்மை ஆற்றல் இருக்கோ அவர் வேட்பாளர் அறிவிப்போம். பெரும்பான்மை என்ன? நாளைக்கு வேலுமணியே பெரும்பான்மை வந்துருவாரு. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு சூழல் உருவாயிரும். அப்ப வேலுமணியா முதலமைச்சர். நீங்க தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்லாம் என்ன, எடப்பாடியை வீழ்த்தணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எடப்பாடியை வீழ்த்தோம்னா நீங்க வேலுமணிக்கு முதலமைச்சர் ஆக்குன்னு சொல்லி போயிருவாங்க, அப்படி அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அமித்ஷா அறிவிக்க மாட்டாரு. நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் தளபதினு அறிவிச்சிருக்காங்க. சரி, சொல்லி வேலை செய்யறாங்கல்ல. துணை முதலமைச்சர் உதயநிதினு சொல்லி வேலை செய்யறாங்கல்ல. நீங்க யாரு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுங்க. எடப்பாடியே சொல்லிக்கிறதா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி, நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ளன்னு யாரு மாப்பிள்ளன்னு உங்க கூட்டணி சொல்ல சொல்லு. பாஜக சொல்ல சொல்லு, நீ தான் மாப்பிள்ளன்னு சொல்ல சொல்லு. எடப்பாடி தான் மாப்பிள்ளன்னு சொல்ல சொல்லுங்க பாஜகவை. ஏன் பாஜக சொல்ல மாட்டாங்க? பாஜக இரண்டாம் கட்டத்தில் கூட ஏன் சொல்ல மாட்டாங்க? நயினார் நாயந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இல்ல சார், என்னதான் இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்லிக்கான் இருக்கா, கருத்து தான் எடுத்துக்கூடாதா? மாணவர்கள் வந்து இப்படி வந்து வீதிக்கு வந்து போராடுவது சரியான்னு கேட்கிறேன். இல்ல, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த போராட்டத்தை முழுமையாக வச்சிருக்காரு சொல்லுங்க? எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எதனாச்சும் ஒரு போராட்டம் சொல்ல சொல்லுங்க. அவரு எந்த போராட்டம் கிடையாது, வெறும் அறிக்கை தான். 360 அறிக்கையோ 350 அறிக்கைன்னு சொல்றாங்க. அவர் கொடுத்த அறிக்கை, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அறிக்கை 350 360 சொல்றாங்க. அறிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்காரு, போராட்டம் பண்ணவே இல்லையே 4.5 ஆண்டுல. இப்ப இவர் கபாலீஸ்வரன் அந்த கல்லூரியில வந்து போராட்டம் நடக்குதுல்ல, இது நாளைக்கு பழனியில் நடக்கும். என்ன சொல்ற? பழனி ஆண்டர் கல்லூரிக்கு வரும். ஏனென்றால் இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கோவில் நிதி எடுத்து கல்லூரிக்கு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாருல, அது ஆபத்தான அரசியல். இதுதான் RSS சொல்லுது. அர்ஜுன் சம்பத் சொல்றாரு. அர்ஜுன் சம்பத் சொல்றது இது இந்த கருத்து தான். அப்ப அர்ஜுன் சம்பத்தும் எடப்பாடி என்ன மனநிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க மக்கள். 2 பேருக்கு வேறுபாடு இல்லைங்கிறீங்களா? வேறுபாடு இல்ல, ஒரே கருத்து சொல்றாங்க 2 பேரு. அப்ப இது 2026 மாணவர்கள் மத்தியில எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். ஆகையால் இந்த கருத்தை எடப்பாடி அவர்கள் வாபஸ் வரணும். வாபஸ் வாங்குறீங்களா? கண்டிப்பா வாபஸ் ஆகணும். ஏன்னா இது மாணவர்களுடைய என்ன சொல்றதுன்னா வாழ்வியலை பாதிக்கிற, மாணவர்கள் இன்னொரு தலைமுறை வாழ்வியலை அழிக்கிற நிலை அரசியல் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு திராவிட கட்சி இந்த கருத்தை சொல்லலாமா? ஒரு திராவிட அரசியல் பேசுகின்ற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பேர் இருக்கிற ஒரு கட்சி, அண்ணா கொள்கையை கொண்ட கட்சி, எம்ஜிஆர் புரட்சி தலைவர்னு சொல்ற கட்சி, திராவிட கட்சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? ஒரு பொதுச் செயலாளர் 2ஆம் கட்ட தலைவர் கொடுத்தா கூட மழுப்பிக்கலாம். எடப்பாடி ஒரு பொதுச் செயலாளர், அவரே சொல்றாரு கோவில் காசுல எப்படி கல்லூரி கட்டலாம். அப்ப நான் சொல்றேன், கோவில் காசுல உல்லாசமா இருக்கலாமா? கோயில் காசுல உல்லாசமா இருக்கலாமா? இன்னைக்கு சங்கரமடம் காசுல எத்தனை பேர் உல்லாசமா இருக்காங்க? சங்கரமடத்துல இருக்க பணம்லாம் யார் படம்? அதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதீன மடங்கள் இருக்குல்ல, அந்த மடங்களுடைய காசுல யார்கிட்ட இருக்கு? யார் சுகபோகம் வாழ்றா? யார் ஏசி கார்ல போறா? அப்ப இந்த கேள்வி உருவாகும் மக்கள்கிட்ட. இது மக்கள் கேட்பாங்க. ஏனென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆதீன மடங்களும் யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு சொந்தமானது. அனைத்து கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற கட்டிடங்கள் நிலங்கள் யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு சொந்தமானது. ஆகையால் மக்கள் எழுச்சி கொண்டு கேள்வி கேட்பாங்க. எடப்பாடி தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கலாம். 2026 இது எதிரொலிக்குங்கிறது எச்சரிக்கையா சொல்றோம். நன்றி சார். நன்றி.